கீழக்கரை ஹைராதுல் ஜலாலியா மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஹைராதுல் ஜலாலியா மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி கீழக்கரை நகர்மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஹமீது சுல்தான் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு தெரு ஜமாத் தலைவர் சையது இப்னு மௌலானா, செயலாளர் ரஷீத் அலி, பொருளாளர் சையது ஃபாரூக், ஹைராத்துல் ஜலாலியா மேல்நிலைப்பள்ளி தாளாளர் எஸ் தாஜுல் ஆரிஃபின், ஹைராத்துல் ஜலாலியா தொடக்கப்பள்ளி தாளாளர் சதக் அப்துல் காதர், ஹைராத்துல் ஜலாலியா கல்விக்குழு டாக்டர் ஹுசைன் ஆசிப், பொறியாளர் கபீர், நகர்மன்ற உறுப்பினர் ஷேக் ஹுசைன், கீழக்கரை திமுக நகர் துணைச் செயலாளர் ஜெயினுதீன் உள்ளிட்ட மருத்துவர்கள், பல்நோக்கு பணியாளர்கள், பயனாளிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா நிலைகளிலும் பல நல்ல விஷயங்களை இந்த மாநிலத்தின் முன்னேற்றத்துக்காக செய்து வரக்கூடிய நிகழ்வில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு அழகிய திட்டத்தை தமிழகம் முழுக்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வின் துறையின் சார்பாக சீரிய முறையில் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று ஜனவரி 10 தமிழகத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இதே தேதியில் பல்வேறு இடங்களில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் சிறப்பான முறையில் நடந்தேறி வருகின்றது. அதன் அடிப்படையில் பாரம்பரியமும் கலாச்சாரமும் தொன்மையும் நிறைந்த இந்த முகவை மாவட்டத்தின் தலைசிறந்த நகரமான இந்த கீழக்கரை நகராட்சியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பலன் பெறும் வகையில் ஒரு தலைசிறந்த இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் நிகழ்வு கிழக்கு தெரு ஜமாத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த ஹைராத்துல் ஜலாலியா மேல்நிலைப் பள்ளியில் இறைவன் கிருபையை கொண்டு மிக சிறப்பான முறையில் ஆரம்பமாக இருக்கின்றது. So it is the time for the invocation. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்றார் மகாகவி. கிட்டத்தட்ட மெடிக்கல்ல எத்தனை டைவர்ஸ் ஃபீல்டு இருக்குதோ, நியூராலஜிலிருந்து, நெஃப்ராலஜிலிருந்து, கைனகாலஜிலிருந்து, கார்டியாலஜிலிருந்து, ஈவன் எல்லா வகையான மிஷின்ஸும் இங்கே முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் நாம் நன்றி சொல்றதுல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ஸ்டேட்ஸ் நான் வந்திருக்கக்கூடிய பள்ளி மற்றும் ஜமாத் நிர்வாகிகளை நான் வெல்கம் பண்ணிடுறேன். அதில் தொடர்ந்து நம்முடைய அரசு மருத்துவர் மரியாதைக்குரிய ராசிக்கு மாமா நான் கேட்ட வரைக்கும் அந்த அந்த டெக்னிக்கல் ஒர்க்கில் உள்ளவங்க மட்டும் 300 பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு உள்ள ஈவெண்ட்ல அவங்களுக்கு இருக்கிறவங்க மட்டும் 500 பேர் மாஷல்லா வந்திருக்கிறாங்க. தயவு செய்து ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மேக் ஹே வித் த சன்ஷைன், ஸ்ட்ரெயிட் ஹே வித் த ஐன் இஸ் ஹாட். ஸோ காலத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. இந்த கீழக்கரையில் உள்ள எல்லா மக்களுக்குமான ஒரு அழகிய ஒரு உலகி எல்லாமே ஆன்லைனில் வந்துடுது. உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே மரியாதைக்குரிய பாட்டனார் அல்ஹாஜ் சையத் இப்னு மௌலானா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த ஜமாத்தின் செயலர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் MKS ரசீத விஷயங்களை கருத்தில் எங்களை கொண்டு இந்த ஜமாத்துடைய பல வகையான நற்காரியங்களை தங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அஜிஹர் மாமா அவர்களையும் ஷாபுல் ஹமீத் மாமா அவர்களையும் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் உடனே அவருக்கு அனுமதித்ததற்கு முதற்கண் அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய மருத்துவர் வட்டார மருத்துவர் பிரதி மற்றும் என் துறை சார்ந்த சக மருத்துவர்கள் அனைவரையும் The President of East Jamaat, Sayyid Ibn Maulana sir. Next, Vice Chairman Advocate Hamid Sultan sir, lighting the lamp.
அதனைத் தொடர்ந்து துணை சேர்மன் அவர்களை ராசிடின் டாக்டர் அவர்கள் கௌரவிப்பார்கள். I invite Dr. Syed Rasiddin sir to honor the chief member and also the social. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது மாண்புமிகு கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களின் எண்ணற்ற திட்டங்களில் ஒன்று சிறந்த திட்டமான நலங்காக்கும் ஸ்டாலின், அதாவது இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான திட்டங்களை ஒவ்வொன்றாக நமது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அதில் ஒன்றான நலங்காக்கும் ஸ்டாலின் கிட்டத்தட்ட இங்கே மெடிக்கல் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் 500 பேர்கள் கொண்ட இந்த கேம்ப், அதுவும் நம்ம கீழக்கரையில் நடக்குதுன்னா அதற்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் என்னென்ன செய்வாங்களோ, இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ ராம்நாட்டில் போய் பார்க்குறத விட மதுரைக்கு போறீங்க பார்த்தீங்களா, ஒரு உடலை கம்ப்ளீட்டாக பரிசோதிப்பதற்கு முற்றிலும் இலவசமாக உங்களை வீடு தேடி, உங்களை இல்லம் தேடி, நகரம் தேடி நமது தலைவர் ஒவ்வொரு நகராட்சி, பேரூராட்சி, ஒவ்வொரு ஒன்றியம் சார்பாக ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாதிரி சிறந்த திட்டங்களை முற்றிலும் இலவசமாக தாங்களுக்கு வழங்கி கொடுக்கிற இந்த சிறப்பான திட்டத்தை மக்கள் அனைவரும் நேற்றெல்லாம் எல்லா ஜமாத்தினரும் இதில் தொழில் முடிஞ்சு எல்லாம் அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. ஆனால் இந்த மருத்துவ முகாம்கள் நம்ம காலையிலே சீக்கிரம் வந்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 40-45 கவுண்டர் நம்மளுடைய உடலை முழுமையாக பரிசோதிக்கிறது. கிட்டத்தட்ட வந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பரிசோதித்து எல்லா டிஜிட்டல் உங்களுக்கு முதல்ல பேப்பர்ல ஃபைல் போட்டு கையில கொடுத்துருவாங்க.